சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி 7க்கு போயிட்டார். அவ்வளோதான், 7க்கு தானே போயிருக்காரு. கண்டக சனி என்ன செய்ய போகிறாரு? என்ன ஒன்றும் செய்ய மாட்டார், கெட்டது பண்ணவே மாட்டார், பாதுகாப்பு கொடுப்பார், கவனங்கிறத உணர்த்துவார். இவ்வளோதான். கன்னி 7க்கு போயிட்டாரு. ஏற்கனவே கன்னிராசி பிரச்சனை. ஆமாம், ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சுல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக கன்னிராசிக்காங்க யாரெல்லாம் நிம்மதியாக தூங்குனீங்கன்னு சொல்ல முடியுமா? தூக்கத்திலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் தூங்கி இருப்பீங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, அல்லது தூங்கும்போது கூட பிரச்சனையாளர்கள் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்டா டே வெளியே தான் பிரச்சனை பண்ணீங்க, என்னங்கப்பா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, தூக்கத்துலேயும் மாடா என்ன நிம்மதி இல்லாமல் ஆக்குவீங்க அப்படின்னு நீங்கள் 3 வருஷமாக எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணீங்க. ஸோ அந்த நிலை மறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் எதிரிகளால் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம், துரோகிகளால் வீழ்ந்தது பல பக்கம். ஸோ இந்த எதிரி துரோகி இந்த 2 பேருக்குமே என்ன பண்ண போகிறீங்க? சரியான பாடம் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இனிமே வெற்றி பெற போகுது. பல முயற்சி எடுத்துகிட்டு இப்போ கன்னிராசிக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா, என்னப்பா இது ட்ரை பண்ணுறியா, எப்படி வேலை போயிட்டு இருக்கு, எப்படி உன்னோட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறா? இருக்கேன், ஏதோ வாழ்கிறேன் அப்படிங்கிற நிலைமை தானே உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நிலை அப்படியே மாறப்போகுது. வாக்கியப்படி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போய் என்ன பண்ண போகிறாரு? உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பலப்படுத்த போகிறார். எவன் என்ன சொன்னாலும் சரி, எப்படி நான் பேசணும், நானாக இருப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு உங்களை வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை யார் உருவாக்கி தரப்போறா? சனி பகவான் உருவாக்கி தரப்போறார். உங்களை விட வயது குறைந்த கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், அல்லது கூட பழகிற உறவாக இருக்கட்டும், அத்தனை உறவுகளுமே உங்களை ஏமாத்துச்சு இல்லையா? உங்களை என்னெல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சா வேலை போயிருமோ, வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சா ஒரு உறவு கட்டாயிருமோ அப்படிங்காண்டி எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்கள. இப்போ உங்களை குறை சொன்ன, உங்களை தவறாக பேசின அந்த இளைய சகோதர சகோதரி உறவானது அல்லது கூட வைக்கிற உறவானது உறுதியாக தன்னுடைய தவறை உணர்வாங்க. உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க, அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங்கை கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்கும், ஓகேவா? ஸோ முடியாதுங்கிற வார்த்தை கன்னிராசிக்கு இனிமே கிடையாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சரி, என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கார் அப்படின்னா உங்களுடைய ராசியும் பார்க்கார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கார். சரி, அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்கார். அப்போ 4, 9 நீங்கள், அப்போ அப்பா அம்மா நீங்கள், இந்த 3 விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் அப்படியே டேரெக்டாக போய் உட்காந்துருங்க. அம்மா நீங்கள் என்ன நினைக்கிங்க, என் மேலே என்ன தப்பாக நினைக்கிங்க, நான் எதுவுமே தப்பு பண்ணலாமா அப்படின்னு அம்மாட்டையும் அப்பாட்டையும் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக சொன்னால் லைஃப் சிறப்பாக இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரியலை, அதை பற்றி நம்ம சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக பேசுங்க.
அதுக்கடுத்து மற்றவங்க பேச்சை கேட்டு உங்கள் சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. உங்கள் லைஃப் நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். ஓகேவா? அப்போ வண்டி வாகனங்களை போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த 2K கிட்ஸ்லாம் பார்க்கும். வண்டிலாம் ஓட்டுறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. வீலிங் போகிறீங்க, ரோலிங் போகிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து நம்மளுடைய வீலிங், ரோலிங் போகக்கூடிய கன்னிராசி குழந்தைகளாக நம்மளுடைய இளைஞர்கள் அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா இப்போ வீலிங், ரோலிங் போவதில் பின்னாடி பொம்பளை பிள்ளைகளும் உட்காந்து போகிறாங்க. நம்மளுடைய பெண் குழந்தைகளும் உட்காந்து போகிறாங்க. சரியா? அப்போ நம்மளோட சகோதரிகளுக்கு நான் சொல்வது என்னென்னா, அவன் வீலிங் போனால் போட்டோம். அவனுக்கு இப்போ என்னது, அவன் போகும்போதே சொல்லிடுங்க, டேய் வீலிங் போகிற ஒரு பெட்டு ஒன்று அட்மிட் பண்ணிக்கோ, ரெடி பண்ணி வச்சுக்கோ, அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவேன். சரியா? அதாவது இது வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காண்டி சொல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கவனமாக இருக்கணும்காண்டி சொல்கிறேன். அப்போ வாகனத்தை எதற்காக பயன்படுத்தணும்னு இருக்குது. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வேகமாக போகிறது, அதாவது கொஞ்சம் டைம் முன்னாடி போய் சேரணும், அதுக்காண்டி தான். மேலே போய் சேர்றதுக்காண்டி வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? ஸோ கவனமாக இருங்க பிரதர். ஓகேவா? வேறு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. சந்தோஷம் நிலைச்சிருக்க வேண்டும் என்றால் நிதானத்தை கடைபிடிங்க. வெற்றி உறுதி. கன்னி ராசி இனிமேல் தான் நிம்மதியாக இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டிடிஎஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க, சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.